ஹாய் நண்பா, நண்பி. ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு நான் இயற்கை வீடியோ போடுறேன். எனக்கு விவசாயம்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் வாழ்ந்தது எல்லாமே உசிலம்பட்டி. ஒரு 1.5 ஏக்கர் வயல் வச்சு நான் குழந்தையா இருக்கும்போது விவசாயம் பண்ணேன். இப்போது நான் மேரேஜ் ஆகி டவுனுக்குள்ளே வந்துட்டேன். அதனால் மணி பிளான்ட்டு கொஞ்சம் வாங்கி நட்டு பார்ப்போமே அப்படின்னு நட்டு வச்சேன். ஆனால் மணி பிளான்ட்டு வளர்கிறதுக்காக மட்டும் அவ்வளோ பெரிய பாக்ஸில் ஏதாவது நடலாமே அப்படின்னு பார்த்தேன். புதினா மார்க்கெட்டில் வாங்கிட்டு வரும்போது அந்த வேர் இருந்தது, அதை கட் பண்ணி வச்சேன். அது எவ்வளோ அழகாக வந்துருச்சு. நான் டெய்லி காலையில் பார்க்கும்போது எப்படா அது வளரும்னு பார்த்துட்டே போவேன். நல்லா தான் வளர்ந்துருக்கு. 2-3 வேர் ஊண்டி வச்சேன், அதில் 2-3 வேர் முளைக்கலை. ஆனால் இந்த ஒரு செடி மட்டும் நல்லா முளைச்சிருக்கு. எனக்கு சந்தோஷம் தாங்கவே இல்லை. எப்போவுமே காலைல எழுந்திரிச்சு வேலைக்கு போகும்போது இதை பார்த்துட்டு தான் போவோம். எத்தனை இலை விட்டுருக்கு, எத்தனை இலை வெளியில் அப்படின்னு பார்த்துட்டு தான் போவோம். ஆனால் நான் வச்சேன் வெத்தலை கொடி கொஞ்சம் வளரவே இல்லை. ஒரே ஒரு வெத்தலை கொடி தான் வச்சேன், அது கொஞ்சம் வளரவே இல்லை. ஆனால் அதில் பார்த்திங்கன்னா இது எப்படி வாங்கினேன்னு எனக்கே தெரில. நான் கொஞ்சம் வெத்தலை கொடியெலாம் எங்கள் ஏரியா பக்கம்லாம் உசிலம்பட்டி பக்கம்லாம் கிடையவே கிடையாது. நாங்கள் நெல் தான் போடுவோம். எந்த நெல் போட்டாலும் நாங்கள் நாற்றை பிடுங்கி போய் அதை விவசாயம் பண்ணுவோம். வெத்தலை கொடி இது வரைக்கும் நான் வச்சது கிடையாது. ஃபஸ்ட் டைம் வைக்கலாமே அப்படின்னு வச்சேன். ஆனால் இருந்தாலும் நல்லா தான் வந்திருக்கு. பார்த்திங்களா, அதை சுற்றி அந்த பாக்ஸில் காலியாக தான் இருக்குது. அதுலேயும் ஏதாவது ஒன்று நட்டு நான் வளர்த்து உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னா அவங்ககிட்ட நான் கேட்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அடுத்தவங்கள மாதிரி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அப்படின்ற எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏதோ எனக்கு தெரிஞ்சது அதுதான். இயற்கை அப்படின்ட்டு தான் நான் டிபிலே வச்சுருப்போம். அதனால் எடுத்துவோம், அவ்வளோதான். அதில் ஒரு குட்டி இலை விட்டுருக்கு.